என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 36 அவர் தொடர்ந்து வேலை செஞ்ச 36 அவர் தொடர்ந்து மக்கள் சேவை செஞ்ச ஒருத்தங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க ரூம் இல்லாம செமினார் ரூம்ல ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல சின்ன சின்ன வேலை செஞ்ச போலீஸ் வாலண்டியர் அந்த ரூமுக்கு வந்திருக்கான். அதிகமான போதையில வந்திருக்கான்னு சொல்றாங்க. ஆனா இந்த செயல் செய்யணும்னா அவன் போதையில தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ போதையில இருந்ததுனால தான் இதை செஞ்சான்னு சொல்லாதீங்க. போதையில இல்லைனாலும் இதே செயலை அவன் என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சு இருப்பான். இப்போ அவனும் அந்த ரூமுக்கு வரானா, என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ப்ரூட்டலி, ரொம்ப மோசமா. இப்போ 36 மணி நேரம் ஒருத்தங்க வேலை செஞ்சதே தப்பு. நான் ஹாஸ்பிட்டல்ல இந்த டைம் எல்லாம் கீப் அப் பண்ண முடியாது, ஓகே. ஆனா 36 மணி நேரம் ஒருத்தங்க வேலை செஞ்சவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூட ரூம் இல்லாதது யார் மேல தப்பு? மேனேஜ்மெண்ட் மேல தப்பு. சரி, இப்போ அப்படி ரூம் இல்லாம செமினார் ரூம் வந்து ஒருத்தங்க தூங்குறாங்கன்னா அது யார் மேல தப்பு? மேனேஜ்மெண்ட் மேல தப்பு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவ்வளோ போதையில ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானா அது யார் மேல தப்பு? மேனேஜ்மெண்ட் மேல தப்பு. சரி, இந்த தப்பு செஞ்சான்ல அவனுக்கு ஒரு தண்டனை கொடுப்பீங்களே, அதை விட 2 மடங்கு அதிகமா இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தண்டனை கொடுக்கணும். முடியுமா உங்களால? முடியாது. தப்பு செஞ்சவனால ஒருத்தங்களுக்கு தான் பாதிப்பு. இந்த மேனேஜ்மெண்ட்னால இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே பாதிப்பு வரும், கண்டிப்பா வரும். சரி, இந்த இஷ்யூவை விடுங்க. பொள்ளாச்சி இஷ்யூ ஒன்று நடந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி எல்லாத்தையும் மறந்துடும். நீங்க குரல் கொடுத்து இதே மாதிரி ஒரு இஷ்யூக்கு குரல் கொடுத்து அந்த இஷ்யூ சட்டத்துக்கிட்ட போனதுக்கு அப்புறம் நீங்க விட்டுருவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இஷ்யூவை எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. அந்த குற்றவாளிக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சுதா, இல்ல சரியான தண்டனை முழுமையா அவனுக்கு கிடைச்சுதான் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த பொள்ளாச்சி இஷ்யூலயே அந்த குற்றவாளி இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாமையே இருக்கட்டும். இன்னைக்கு வந்து 15th ஆகஸ்ட். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு தான் இங்க சுதந்திரம் கிடைச்சிருக்கு. யூ கேன் கில், யூ கேன் ரேப், யூ கேன் என்ன வேணா பண்ணலாம். சட்டம் தன் கடமையை செய்யும்.